ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் கூட்டுறவு என்றால் என்ன, பொருளாதாரத்தில் கூட்டுறவின் பங்கு என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். வரக்கூடிய எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸை எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸை நீங்கள் எங்கேயும் தேட வேணாம், என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். வாங்க கேள்வி நம்பர் 1க்குள்ளே போகலாம். கேள்வி நம்பர் 1, பொருளாதாரம் என்பது சாதாரண வியாபார வாழ்க்கையும் உலகில் மனித தன்மை பற்றி ஆராயும் கலையாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ, பேராசிரியர் மார்ஷல். 2வது கேள்வி, நமது பொருளாதாரம் 3 அமைப்புகளும் கலந்து ஒரு கலவை முறையாக உள்ளது. அவை தனியார் துறை, பொதுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை என்று கூறியது யார்? ஆப்ஷன் பி, அசோக் மேத்தா. 3வது கேள்வி, நில சீர்திருத்த கடன் சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ, 1883. 4வது கேள்வி, எந்த நாட்டில் முக்கிய மொத்த நடவடிக்கைகள் நுகர்வோர் கூட்டுறவுகள் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, பின்லாந்து. 5வது கேள்வி, எந்த ஆண்டு நில அடமானச் சட்டம் இயற்றப்பட்டது? 1934. 6வது கேள்வி, ரிசர்வ் வங்கி சட்டத்தின் எந்த பிரிவின்படி ரிசர்வ் வங்கி வேளாண் கடன் துறையை ஆரம்பித்தது? ஆப்ஷன் சி, 54வது பிரிவின்படி. 7வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி திரு கே மாதவதாஸ் என்பவர் தலைமையில் நகர வங்கிகளின் பணிகளை ஆராய்ந்தறிய குழுவை நியமித்தது. இக்குழு அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு? ஆப்ஷன் டி, 1978. 8வது கேள்வி, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி, 1963. 9வது கேள்வி, முதல் 5 ஆண்டு திட்ட கால இறுதியில் கூட்டுறவுச் சங்கங்களின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் உயர்ந்தது? ஆப்ஷன் டி, 51% உயர்ந்தது. 10வது கேள்வி, 2வது 5 ஆண்டு திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு? ஆப்ஷன் சி, 57 கோடி. 11வது கேள்வி, ராக்டேல் என்ற இடம் எந்த நாட்டில் உள்ளது? ஆப்ஷன் ஏ, இங்கிலாந்து. 12வது கேள்வி, டென்மார்க் எந்த துறையில் சிறப்பான இடத்தை வகித்தது? ஆப்ஷன் ஏ, பால் பண்ணை. 13வது கேள்வி, முன்னாள் பிரதமர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் குஜராத் மாநிலத்தில் மாட்டு தீவன தொழிற்சாலையை துவக்கி வைத்த ஆண்டு? ஆப்ஷன் டி, 1964. 14வது கேள்வி, கிரிப்கோ நிறுவனம் எது தொடர்பானது? ஆப்ஷன் சி, உரம், ஃபெர்டிலைசர்ஸ். 15வது கேள்வி, தமிழகத்தில் எந்த ஆண்டு கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் டி, 1950. 16வது கேள்வி, இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு டேஷ் ஹெக்டேர்? ஆப்ஷன் பி, 32.88 கோடி. 17வது கேள்வி, 3வது 5 ஆண்டு திட்டத்தில் தீவிர விஸ்தீரண வேளாண்மை திட்டம் எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் டி, 7. 18வது கேள்வி, பயிர்க்கடன் அளவினை நிர்ணயிக்கும் தொழில்நுட்ப குழுவில் உறுப்பினராக அல்லாதவர் யார்? ஆப்ஷன் டி, நெசவாளர்கள். 19வது கேள்வி, தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் நீண்டகால கடன்களை வழங்கும் கால அளவு? ஆப்ஷன் சி, 5 முதல் 15 ஆண்டுகள். 20வது கேள்வி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை ஆய்வு செய்யாத அமைப்பு இவற்றுள் எது? ஆப்ஷன் டி, ரிசர்வ் வங்கி. 21வது கேள்வி, விவசாய விளைபொருட்களின் சந்தை மதிப்பில் எத்தனை சதவீதம் வரை மதிப்பீட்டு தானிய ஈட்டுக்கடன் வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, 75% வரை. 22வது கேள்வி, பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு நகை அடமான வங்கி தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி, 1920. 23வது கேள்வி, கீழ்க்கண்ட வகை சங்கங்களில் வங்கி ஒழுங்காற்றுச் சட்ட பிரிவு 36A உட்பிரிவு 2 படி வங்கி தொழில் செய்யாத நிறுவனம் எது? ஆப்ஷன் சி, பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்கள், எம்ப்ளாயீஸ் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ்.
24வது கேள்வி, முதன்முதலாக எந்த நாட்டில் நகர கூட்டுறவு வங்கிகள் தோன்றின? ஆப்ஷன் ஏ ஜெர்மனி. 25வது கேள்வி, நகர கூட்டுறவு வங்கிகள் தனது தேவைக்கு கீழ்க்கண்ட வகையில் நிதியை திரட்டுகிறது. இதில் எது தவறானது? ஆப்ஷன் டி கடன் பத்திரங்கள். 26வது கேள்வி, நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நகர்ப்புற கடன் சங்கங்களின் தேசிய இணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் சி 1977. 27வது கேள்வி, எந்த வங்கியில் சிறுதொழில் கடன் வழங்குவது குறித்து ஆராய டாம்ரிக் குழு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ நகர கூட்டுறவு வங்கிகள். 28வது கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு முதல் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் துவக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1913. 29வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையம் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது? ஆப்ஷன் பி 1962. 30வது கேள்வி, பால் பவுடர் தயாரிக்கும் நிறுவனம் மதுரையில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் சி 1972. 31வது கேள்வி, தேசிய பால் பண்ணை வளர்ச்சி வாரியம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. ஆப்ஷன் பி 1965. 32வது கேள்வி, தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1966. 33வது கேள்வி, இந்தியாவில் மண்டல விநியோக மையம் எந்த நாட்டின் விநியோக அடிப்படையில் துவக்கப்பட்டது? ஆப்ஷன் டி ஸ்வீடன். 34வது கேள்வி, மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை எந்த ஆண்டு முதலில் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1939. 35வது கேள்வி, பொது விநியோக முறை எந்த ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷன் பி 1964. 36வது கேள்வி, தமிழ்நாட்டில் மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையம் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஆப்ஷன் ஏ 1977. ஆப்ஷன் ஏ 1997. 37வது கேள்வி, இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்து செய் நிலையம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1944. இந்த இம்காப்ஸ் அப்படின்ற அந்த மையம் சென்னை திருவான்மையூரில் இருக்குது. 38வது கேள்வி, முதலில் தமிழ்நாட்டில் வீடமைப்பு கூட்டுறவு சங்கங்கள் துவக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1913 to 1914. 39வது கேள்வி, இந்திய உழவர் உர கூட்டுறவு சங்கம் இஃப்கோ எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1969. 40வது கேள்வி, சர் எட்வர்ட் லா என்பவர் தலைமையில் குழு அமைத்த போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கர்சன் பிரபு. 41வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? பிரிவு 4 பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள், பிரிவு 8 பதிவுக்கான விண்ணப்பம், பிரிவு 9 பதிவு செய்தல். இது மூன்றுமே சரியானது. ஆப்ஷன் டி தவறானது. பிரிவு 10 பதிவுக்கான நிபந்தனைகள் தவறானது. 42வது கேள்வி, முதன்மை அமைப்பாளர் கடமைகளும் பொறுப்புகளும் குறித்து 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் எந்த விதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ விதி 4. 43வது கேள்வி, துணை விதி திருத்தத்திற்கு நடைமுறைகள் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் எந்த விதி தெரிவிக்கிறது? ஆப்ஷன் டி விதி 9. 44வது கேள்வி, இணை உறுப்பினர்கள் தொடர்பாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் எந்த பிரிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி பிரிவு 22 செக்ஷன் 22. 45வது கேள்வி, பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் பற்றி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் எந்த விதியில் சொல்லப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி விதி 46. 46வது கேள்வி, அட்டவணைப்படுத்தப்பட்ட சங்க வகையில் கீழ்க்கண்ட எந்த வகை சங்கம் தவறானது? ஆப்ஷன் ஏ கூட்டுறவு நகர வங்கிகள், கூட்டுறவு சர்க்கரை ஆலை, கூட்டுறவு நூற்பாலிகள். இது எல்லாமே சரியானது. ஆப்ஷன் டி பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்கள் தவறானது. 47வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்கள் பராமரிக்க வேண்டிய புத்தகங்களின் விவரம் தொடர்பாக 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் எந்த விதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? விதி 20 ரூல் 20. 48வது கேள்வி, எந்த ஆண்டு இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1904. 49வது கேள்வி,
திரு மேத்தா குழு எந்த வகை நிறுவனங்களின் சொந்த நிதி பற்றி பரிந்துரை செய்தது? ஆப்ஷன் ஏ மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். 50வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றில் எது தவறானது? ஆப்ஷன் டி 1945 இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. ஸோ ஆப்ஷன் டி தவறானது. 51வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றுள் எது தவறானது? 1951 to 56 முதல் 5 ஆண்டு திட்டம் சரியானது. 1956 to 61 இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் சரியானது. 1969 to 74 நான்காவது 5 ஆண்டு திட்டம் சரியானது. ஆப்ஷன் டி 1975 to 78 5வது 5 ஆண்டு திட்ட காலம் தவறானது. 52வது கேள்வி, பாமினி உர தொழிற்சாலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி தஞ்சாவூர். 53வது கேள்வி, தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் டெல்லியில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1958. 54வது கேள்வி, எந்த ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி குஜராத் மாநிலத்தில் கூட்டுறவு விற்பனை சங்கம் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் பி 1912. 55வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவின்படி மகாசபை கூட்டம் கூட்டப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பிரிவு 32 செக்ஷன் 32. 56வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி 1988 எந்த விதியின்படி பிரதிநிதித்துவ மகாசபை கூட்டலாம்? ஆப்ஷன் டி விதி 47 ரூல் 47. 57வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவில் நிர்வாக குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி பிரிவு 33 செக்ஷன் 33. 58வது கேள்வி, தேர்தல் நடைபெறும் சங்கத்தின் வாக்காளர் பட்டியலை சங்க அறிவிப்பலகையில் தேர்தலுக்கு எத்தனை நாட்களுக்கு முன்பாக வெளியிட வேண்டும்? ஆப்ஷன் ஏ 10 நாட்களுக்கு முன்பாக வெளியிட வேண்டும். 10 days பிஃபோர் 10 days. 59வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழுவில் மகளிர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர் எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும்? ஆப்ஷன் சி 30 மற்றும் 18. நிர்வாக குழுவில் மகளிர் 30, தாழ்த்தப்பட்டவர்கள் 18. ஆப்ஷன் சி. 60வது கேள்வி, பொது நல நிதியை கீழ்க்கண்டவற்றுள் எக்காரியத்திற்கு பயன்படுத்தக்கூடாது? ஆப்ஷன் சி மத போதனை அல்லது வழிபாடு. 61வது கேள்வி, நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மதிப்பூதியம் நிகர லாபத்தில் அதிகப்படக்கூடாத விழுக்காடு? ஆப்ஷன் சி 10%. 62வது கேள்வி, எந்த ஆண்டில் பி சிவராமன் குழு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1979. 63வது கேள்வி, கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பிரிவு 24. 64வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவு கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்கள் வாக்களிக்கும் உரிமை தொடர்பாக தெரிவிக்கிறது? பிரிவு 26. ஆப்ஷன் சி பிரிவு 26 செக்ஷன் 26. 65வது கேள்வி, ஒரு கூட்டுறவு நிறுவனத்தில் தவறு நடைபெற்றதிலிருந்து எத்தனை வருடங்களுக்குள் தண்ட தீர்வை நடவடிக்கை தொடரப்பட்டிருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 7 ஆண்டுகள். 66வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்கள் நிதிகளை முதலீடு செய்வது தொடர்பாக கீழ்க்கண்டவற்றில் எது தவறானது? ஆப்ஷன் டி தனியார் நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்தல். 67வது கேள்வி, 1988 ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் எந்த விதியின் கீழ் நிகர லாபத்தில் 15% விவசாய கடன் நிலைநிறுத்தம் நிதிக்காக ஒதுக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி விதி 93 ரூல் 93. 68வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவில் சங்க அலுவலரை அல்லது பணியாளரை தற்காலிக பணி நீக்கம் தொடர்பாக தெரிவிக்கிறது? செக்ஷன் 76 பிரிவு 76. 69வது கேள்வி, ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் தம்முடைய கூட்டுறவு ஆண்டு முடிந்த தேதியிலிருந்து எத்தனை மாதங்களுக்குள் தணிக்கைக்கான கணக்குகளை முடிக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 3 மாதங்கள் 3 months. 70வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவில் நிர்வாக குழுவை கலைத்தல் தொடர்பானது? ஆப்ஷன் பி பிரிவு 88 சூப்பர் செஷன்.
71வது கேள்வி, தனி அலுவலர் அல்லது செயலாட்சியர் நியமனம் தொடர்பாக கீழ்கண்டவற்றில் எது தவறானது? ஆப்ஷன் டி, பொதுமக்கள் விருப்பத்தின் பேரில் நிர்வாகக் குழு பதவிக்காலம் முடிந்து புதிய நிர்வாகக் குழு தேர்ந்தெடுக்க முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டால். பி, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக் குழு பதவியேற்க தவறினாலும் அல்லது பொறுப்பேற்க முடியாமல் தடுக்கப்பட்டாலும். சி, நிர்வாகக் குழுவினம் முழுவதுமாக ராஜினாமா செய்துவிட்டாலும். 3 ஆப்ஷன்ஸும் சரி, 4வது ஆப்ஷன் தவறு. 72வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 90 படி தகராறு முடிந்த தேதியிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்குள் வழக்கு தொடரப்பட்டிருக்க வேண்டும்? ஆப்ஷன் பி, 6 ஆண்டுகள். வியூவர்ஸ், இதில் 7 ஆண்டுகள் வரணும், செக் பண்ணுங்கள். 73வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது தவறான பொருத்தம்? ஆப்ஷன் டி, பிரிவு 8 பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள். 74வது கேள்வி, இந்திய ஊக்கஊதிய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் சி, 1965. 75வது கேள்வி, பணியாளர்கள் பணிக்கொடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1972. 76வது கேள்வி, ஊதியம் வழங்கும் சட்டம் 1936 எந்த குழுவின் பரிந்துரைப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் சி, விவசாயத்திற்கான ராயல் குழு. 77வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது தவறான பொருத்தம்? 1923 தொழிலாளர் இழப்பீட்டு தொகை வழங்கும் சட்டம் சரியானது. பி, 1936 ஊதிய வழங்கும் சட்டம் சரியானது. ஆப்ஷன் சி, 1965 இந்திய ஊக்க ஊதிய சட்டம் சரியானது. ஆப்ஷன் டி, 1948 தொழில் தகராறு சட்டம் தவறானது. தொழில் தகராறு சட்டம் 1947 வரணும், 1948 கொடுத்துருக்காங்க. ஸோ டி தவறானது. 78வது கேள்வி, இந்திய குற்றவியல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் சி, 1860. 79வது கேள்வி, சரக்கிருப்பு கடன் விளைபொருட்களின் சந்தை மதிப்பில் %% வழங்கப்படுகிறது? 75%. 80வது கேள்வி, டாக்டர் ஏ.எம். குஸ்ரோ குழு எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? ஆப்ஷன் சி, 1986. நன்றி, வணக்கம்.